ஹலோ ஆல், நான் உங்கள் மோனிஷா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெண்ணிலா மஃபின் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் அண்ட் இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோட எண்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ட்ரையாக இருக்கிற ஒரு பவுல் எடுத்து மைதா எல்லாமே செப்பரேட்டாக வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே மூணுமே நல்லா வெல் கம்பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு செப்பரேட்டான ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து எக் யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். எக்லெஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் எக்லெஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே எக்லெஸ் ரெசிபியும் போடுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மீடியம் சைஸ் எக் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியான இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 3 எக் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எக்கு கூடயே வந்து பார்த்திங்கன்னா கிரானுலேட்டட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும். ஸோ பீட்ரு யூஸ் பண்ணும்போது எப்போயுமே ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்பீடில் வச்சு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணணும். இது நல்லா ஓரளவுக்கு சுகரும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகிடும். எக்கோட கலருமே வந்து உங்களுக்கு டிராஸ்டிக்காக சேஞ்ச் கொடுக்கும். ஸோ நம்ம போட்டிருக்கிற சுகர் வந்து நல்லா மிக்சரில் மெல்ட் ஆகி வர்றதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணி விடணும். இல்லாட்டினா அந்த ஸ்க்ரேப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா சைடில் இருக்கிற சுகர்லாம் அப்படியே கட்டியாகவே இருக்கும். பேட்டருடைய கலர் வந்து பாருங்கள் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லோ கலரில் இந்த எக் வந்து இப்போ ஹாஃப் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். சைட்ஸ் எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு இப்போ வெட் இன்க்ரீடியண்ட்டில் வந்து நம்ம ட்ரை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ரை சேர்க்கும் போது பேட்ச் பை பேட்ச் ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து சேர்க்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் வந்து பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி தட்டாமல் கேக் வந்து ஈவனாக குக் ஆகி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸ்குள்ளே நம்ம வந்து ட்ரை எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆனால் மஃபின்ஸோடது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், பட் இவ்வளோ திக்காக இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம். ஸோ பாலுடைய மெஷர்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு கடைசியில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் ஆர் மஃபின்ஸ் வந்து சிங்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆயில் சேர்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்லேயே. அண்ட் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மஃபின்ஸ் அண்ட் கேக்ஸ் வந்து கரெக்டாகவே வராது. நம்ம வெண்ணிலா ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக பாதாமை சின்னதாக வந்து சாப் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது முன்னாடியே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி எல்லா பைட்லேயுமே உங்களுக்கு க்ரன்ச் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பவுல் எடுத்து மெஷரிங் வெயிங் மிஷினில் வச்சுட்டு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலோட மெஷர்மெண்ட்டும் கடைசியில் கொடுத்துருக்கேன். இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லைனிங்க்கு மாற்றிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி சிலிக்கான் மோல்ட் லைனிங் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பேப்பர் லைனர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இதை வந்து எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான வெண்ணிலா மஃபின் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கார்னிஷிங்காக நான் வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம்னா வந்து போட்டுக்கலாம். ஸோ பேட்டரை வந்து நான் 2ஆக செப்பரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேட்டர் வந்து வெண்ணிலாக்காக ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ செகண்ட் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றுமே பெருசாக வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சிமிலர் ரெசிபி தான். கூட வந்து கொக்கோ பவுடர் மட்டும் ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா சாக்லேட் மஃபின் வந்து ரெடி ஆகிடும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து லைனரில் மாற்றிடலாம்.
அது பாருங்கள் நல்லாவே பேக் ஆகி வந்துருச்சு. நீங்கள் சிலிக்கான் மோடில் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக வந்து சூப்பராக பேக் ஆகி ரிமூவ் ஆகி வரும். நீங்கள் பேப்பர் லைனர்ஸில் ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே எடுத்து நீங்கள் வந்து செல்லிங்க்கு இல்லை அப்படியே ப்ரெசென்டிங்க்கு கொடுத்துடலாம். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பர் சாஃப்டாக இந்த மாதிரி மஃபின் வந்து கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்ணிலா மட்டும் கிடையாது, டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். போத் வெண்ணிலா அண்ட் சாக்லேட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட எக்லெஸ் வெர்ஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எக்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்லெஸ் ரெசிபி சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.